இலங்கையின் புதிய அதிபராக அன்றகுமார திஸ்ஸநாயக்கே பதவியேற்றார். தொடர்ந்து அவர் உரை நிகழ்த்திக் கொண்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பிரபுராவ் வழங்க கேட்கலாம். பிரபுராவ், வணக்கம். இது தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணலாம். நிச்சயமாக இலங்கையில் நடந்து முடிந்த இந்த ஜனாதிபதி தேர்தலில் அனுரகுமார திஸ்ஸநாயக்கா 55.87% வாக்குகள் பெற்று புதிய ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். அவருக்கு இன்று ஜனாதிபதி செயலகத்தில் பிரதம நீதியரசர் ஜெயந்த ஜெயசூர்யா முன்னிலையில் அனுரகுமார திஸ்ஸநாயக்காவுக்கு இந்த ஜனாதிபதிக்கான பதவி பிரமாணம் தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த பதவி பிரமாணத்தின் போது முப்படைகளின் தளபதிகள் மற்றும் புத்த பித்துகள் உள்ளிட்டோர்கள் அங்கு இருக்கின்றனர். இலங்கையில் நடந்து முடிந்த இந்த ஜனாதிபதி தேர்தலில் சுமார் 55.87% வாக்குகளை பெற்று புதிய ஜனாதிபதியாக அனுரகுமார திஸ்ஸநாயக்கா தேர்வு செய்யப்பட்டு இன்று தற்போது ஜனாதிபதி செயலகத்தில் பிரதம நீதியரசர் ஜெயந்த ஜெயசூர்யா முன்னிலையில் தற்போது அவர் பதவி பிரமாணம் எடுத்து முடித்துள்ளார். தனது ஜனாதிபதியாக தேர்வு செய்யப்பட்டு பதவி பிரமாணமும் முடிந்துள்ளது. இந்நிலையில் இந்த பதவி பிரமாணத்தின் போது முப்படைகளின் தளபதிகள் உடன் இருக்கின்றனர். அதனைத் தொடர்ந்து மூத்த இலங்கை அரசியல் கட்சி தலைவர்களும் அதே போல் இலங்கை மட்டுமல்லாமல் பல்வேறு நாடுகளில் இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள் மற்றும் தூதரக அதிகாரிகள் தற்போது இந்த பதவி பிரமாண நிகழ்ச்சியில் கலந்து கொண்டுள்ளனர். தற்போது அவர் பதவி பிரமாணத்தை முடித்துக் கொண்டு நாட்டு மக்களிடம் உரையாற்றி வருகிறார். இவரை தொடர்ந்து, அதாவது புதிய ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள அனுரகுமார திஸ்ஸநாயக்காவை அடுத்து முன்னாள் பிரதமர் தினேஷ் குணவர்த்தனே தனது பதவியை ராஜினாமா செய்ததால் புதிய பிரதமராக ஹரிணி அமரசூரியா தற்போது இன்னும் சற்று நேரத்தில் இந்த உரையிற்கு பிறகு பதவி பிரமாணம் எடுத்துக் கொள்வார் என இலங்கையில் இருந்து வரும் தகவல் தெரிவிக்கிறது. அவருடன் 3 அமைச்சர்களும் நியமிக்கப்பட உள்ளதாக இலங்கையின் அரசியல் தலைவர்கள் மற்றும் அங்கு இருக்கக்கூடிய ஊடகவியலாளர்கள் தெரிவிக்கின்றனர். அனுரகுமாராவை பொறுத்தளவு இந்த இலங்கையின் 9வது ஜனாதிபதியாக தேர்வு செய்யப்பட்டுள்ளார். அனுரகுமார திஸ்ஸநாயக்காவை பொதுவாகவே இலங்கையை அரசியல்வாதிகள் மத்தியில் AKD என்று அழைக்கின்றனர். இவர் 1968ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 24ஆம் தேதி இலங்கையின் வடமத்திய மாகாணத்தின் அனுராதபுரம் மாவட்டத்தில் உள்ள தம்புதேகா கிராமத்தில் பிறந்துள்ளார். இவருடைய தந்தை ஒரு கூலி தொழிலாளி. மிகவும் எளிமையான குடும்பத்தில் இருந்து வந்த ஒரு நபர் தற்போது இலங்கையின் 9வது ஜனாதிபதியாக தேர்வு செய்யப்பட்டுள்ளார். இவர் ஆரம்ப காலத்தில் கொழும்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினராகவும் அதே போல ஜனதா விமுக்தி பெருமுனா, அதாவது JVP என்று அழைக்கப்படக்கூடிய கட்சியிலும் அதே போல் தேசிய மக்கள் சக்தி NPP ஆகியவற்றில் தற்போது தலைவராகவும் இருந்து வருகிறார். அனுரகுமார திஸ்ஸநாயக்கா பொறுத்தளவு பள்ளி பருவத்தில் இருந்தே இந்த JVP மீது ஒரு பற்றின் காரணமாக தொடர்ந்து அவர் அதில் பயணித்து வந்தார். சுமார் 1987இல் JVPயில் தன்னை இணைத்துக் கொண்டு மாணவர் அரசியலில் தீவிரமாக ஈடுபட்டு வந்தார். அதனைத் தொடர்ந்து 87-89 காலகட்டங்களில் இந்த JVP கட்சியின் போராட்டங்களில் அனுரகுமார திஸ்ஸநாயக்கா ஈடுபட்டு வந்தார். பின்னர் 1987 முதல் முழு நேர அரசியல்வாதியாகவும் அவர் முழு நேர அரசியல் நடவடிக்கையிலும் ஈடுபட்டு வந்தார். இந்நிலையில் கடந்த 2000ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் முதல் அனுரகுமார திஸ்ஸநாயக்கா நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்து வருகிறார். பின்னர் அவர் 2004 முதல் 2005 வரை விவசாயம், கால்நடை, நிலம் மற்றும் நீர்ப்பாசன அமைச்சராகவும், குறிப்பாக 2015 மற்றும் 2018 ஆகிய காலகட்டங்களில் எதிர்க்கட்சியின் தலைமை கொறடாகவும் பணியாற்றி இருக்கிறார். இவர் 2019ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் வேட்பாளராக போட்டியிட்டார். ஆனால் வெறும் 3.5 லட்சம் வாக்குகள் மட்டுமே பெற்று தோல்வியடைந்தார். இந்நிலையில் மீண்டும் 2024ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட்டு தற்போது இலங்கை ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற்று இலங்கையின் 9வது ஜனாதிபதியாக தேர்வு செய்யப்பட்டு இன்று பதவி பிரமாணம் முடிந்து பதவியேற்றுள்ளார். இவரை பொறுத்தளவு இந்த பொருளாதார நெருக்கடி காலங்களில் மக்களை திரட்டி நடந்த புரட்சி போராட்டத்தில் இவர் ஒரு முக்கிய பங்காற்றியதாகவே இலங்கையில் இருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கிறது. குறிப்பாக அந்த பொருளாதார நெருக்கடியின் போது ஏற்பட்ட அந்த 16 மணி நேரத்திற்கு மேலாக மின்வெட்டு மற்றும் அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு உணவு இல்லாமல் வீதிகளில் இறங்கி போராடிய போது இந்த போராட்டங்களை இவர் முன்னெடுத்ததாகவும் இந்த போராட்டங்களுக்கு பல இடங்களில் தலைமை வகித்ததாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இதனால் இவருக்கு மக்கள் மத்தியில் ஒரு பெரிய வரவேற்பு இருந்ததன் எதிரொலியாகவே தற்போது அவர் இலங்கையின் 9வது ஜனாதிபதியாக தேர்வு செய்யப்பட்டுள்ளார். அதே நேரத்தில் மிகவும்
மிகவும் நெருக்கமான நாடாக இருக்கக்கூடிய இந்தியாவை சேர்ந்தவர்களும், குறிப்பாக பிரதமர் நரேந்திர மோடியும் அனுரகுமார திசநாயக்காவிற்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார்.